அவருக்குள்ள ஒரு கிளர்ச்சி வேகமாக வளர்ந்துட்டு இருந்தது. தனக்கு எதிராகவும் சமூகத்துக்கு எதிராகவும் மிகப்பெரிய புரட்சியாளராக மாறிட்டாரு. போராட்டத்தை தவிர எதையும் அவர் நம்பல. நான் கொண்டு வர வேண்டிய புரட்சியை அரசாங்க வேலை செய்துகிட்டு கொண்டு வர முடியுமான்னு கேட்டார். உபநிடதங்கள் அவர் வாழ்க்கையில் வந்தன. புதிய தொடக்கம் ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? வசதியான குடும்பத்தில் வந்தவர், கல்வியில முதலிடத்துல இருந்தாரு, ICS மாதிரி தேர்வில் அவர் தேர்ச்சி அடைஞ்சார். எல்லாமே அவருக்கு கிடைச்சது. எல்லாத்தையும் விட வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா ஆன்மீகத்தோட பொருளே தொடர்ந்து முன்னேறது தான். சரைவேத்தி சரைவேத்தி. இன்னும் விடுதலை அடையலன்னா பயணம் எப்படி நின்றுடும்? வாழ்நாள் முழுசும் பயணியாவே இருந்தார். நீ உன்னுடைய குருதியை அளித்தால் நான் உனக்கு விடுதலை தருகிறேன். யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு உடைய போட்டுட்டா நேதாஜி ஆக முடியுமா? அப்படி இருக்க முடியாது. தன்னோட உயிரை பணயம் வைக்கணும். மற்றவங்க கிட்ட ரத்தத்தை கேட்கறதுக்கு முன்னால தன்னோட ரத்தத்தை சிந்த வேண்டி இருக்கும்.